இந்திய அனுதின தியானத்திற்கான வசனம் எபேசியர் 4:32 வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது. எபிஷியன்ஸ் சாப்டர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதற்கு தலைப்பு நான் கொடுக்க வேண்டும் என்றால் மன்னித்தல், ஒருவரை ஒருவர் மன்னித்தல். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே என்ன என்று பார்க்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆதாம் செய்த அந்த ஜென்ம பாவத்தை இருந்து நாம் விலக்கப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வார்த்தையாய் வந்தது மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய காயங்கள் இந்த பாவத்தினால் வந்த எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கும்படியான காயங்கள், தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து விடுதலை கொடுத்த தேவனுக்கு நாம் அங்கே காண்பிக்க வேண்டிய அன்பு என்னென்று சொல்லும்போது, தேவன் நமக்கு மன்னிக்கிறது போல நாம் நம் மீது செய்த ஒவ்வொருவருடைய குற்றங்களையும் மன்னிக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருடைய பாவங்களை அவர் செய்த நமக்கு விரோதமாக செய்த காரியங்களை மன்னித்து அவர்களை நாம் அந்த மன்னிப்பின் அடையாளத்தினாலே அன்பு கூர்ந்து, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் மற்றவிடத்தில் அன்பு கூறும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்திலே நாம் செயல்படத்தக்கதாக தேவன் மன்னிப்பின் ஆவியை நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.